நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். हिनाश्रित करम बलम कार्यम करम करोति य सा सन्यासी चयोकीना मिरग्निरा चक्रिय. பாத்தீங்களா துவாரகாக்கா, நான் முன்னாடியே சொன்னேன்ல. அகல்யா, தினமும் நீங்க இங்க வந்து பல மணி நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். அது வந்து அத்தை, நான் இளவரசருக்காக தான் வரேன். ஆனா அவருக்கு தான் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லையே, இல்லையா பான தங்கச்சி? நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். கண்டேராவ் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உங்ககிட்ட தள்ளியே இருக்காரு, உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரு. இது கண்டிப்பா நடக்கதானே செய்யும். அகல்யாவால தானே அரசர் கண்டேராவ வற்புறுத்தி மாமா வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அதான் கோவமா இருக்காரு. எப்பவும் நீ அதிகமா பேசுவல்ல, ஆனா சுயமரியாதைனா என்னன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட கணவனே உன் முகத்தை பார்க்க விரும்பலன்னும் போது அப்புறம் எதுக்காக இங்க உட்காந்து உன் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க? அது வந்து அத்தை, நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது எப்பவாவது இளவரசர் கண்டிப்பா ஒத்துப்பாரு இல்லையா? என்கிட்ட அவர் கண்டிப்பா பேசுவாரு. ஹோல்கர் குடும்பத்து ஆண்களோட மனசு இப்படி செய்யறதாலெல்லாம் மாறாது. அப்படின்னா உங்க மனசு மாத்த நான் என்ன பண்ணணும்? என்ன பண்றது? கண்டேராவ் மனச நீ சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சா அதுக்கு எல்லார் முன்னாடியும் நீ ஒரு முட்டாளா அறிவில்லாதவளா நிக்கணும். அப்பதான் கண்டேராவ் சந்தோஷப்படுவாரு. உண்மை என்னன்னா, எனக்கு உன்னை பிடிக்கலனாலும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். உன் கணவருக்கு இணையா நீ ரொம்ப புத்திசாலியாவும் தகுதியானவளாவும் இருக்க. அதனால நீ எப்பெல்லாம் ஜெயிக்கிறியோ அப்பெல்லாம் கண்டேராவோட கோவம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லா முறையும் இது நடக்கும். அகல்யா, பரவாயில்ல, இருக்கட்டும், விட. கண்டேராவை சமாதானப்படுத்துறது உன்னால கண்டிப்பா முடியாது. இப்ப நீ உன்னோட அறைக்கு போமா. அவரோட கோவம் குறைஞ்சதும் நீ அவர்கிட்ட பேசு. என்னால அது முடியாதா என்ன? இளவரசர் என் மேல கோவமா தான் இருக்காரு. அப்புறம் எப்படி நான் என்னோட அறைக்குள்ள சும்மா உட்கார்ந்துருப்பேன்? ஒருவேளை அவரோட கோவம் குறைய ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சுன்னா, ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா, அது வரைக்கும் நான் பேசாம தான் இருக்கணுமா? இல்ல இல்ல, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அம்மா சரஸ்வதி, இப்ப இதுதான் என்னோட பரீட்சை. இந்த பரீட்சையில நான் ஜெயிக்கணுமா? துணையாருங்க. அரசே, உங்களுக்கு திடீர்னு கண்டேராவோட பரீட்சையில உட்காரணும்னு எப்படி தோணுச்சு? நீங்க என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க ராணி. எனக்கும் சில நேரத்துல என்ன தோணுதுன்னா, நான் முதல்ல மால்வாவோட அரசனா இருக்கேன், அதுக்கப்புறம் தான் கண்டேராவோட அப்பா. ஆனா நான் இப்ப இந்த விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறேன். இல்ல, மால்வாவை என்கிட்ட இருந்து தள்ளி வைக்க மாட்டேன். என் மகனோட நெருக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா கௌதமா, நான் கண்டேராவோட வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு அரசனை மட்டும் இல்லாம அதே பொறுப்போட
அப்பாவோட கடமையையும் நான் நிறைவேற்றணும். கண்டேராவ் இந்த பரீட்சையில எப்படி பதில் சொல்றாங்கிறத பார்க்க நானும் ஆசைப்படுறேன். வேற ஒண்ணும் இல்ல. நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா உங்களோட இந்த முடிவை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்தே ஆசைப்பட்டேன், நீங்க உங்களோட சில மணி நேரத்தை உங்க மகனோட கழிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மக்களுடைய சந்தோஷம்தான் உங்களுக்கு முக்கியமா இருந்திருக்கு. அவங்கள பத்தின யோசனையிலேயே உங்க நேரம் முழுக்க போயிடும். அது இல்ல கௌதமா, என் மகனுக்கு நான் கொஞ்ச நேரத்தை கொடுக்க முயற்சி பண்ணாம இருந்தது கிடையாது. ஆனா பல நேரம் அவனோட குழந்தைத்தனத்தால, அவனோட கவனக்குறைவால அவன் ஏதாவது பண்ணிடுற. அதனால எனக்கும் கோபம் வந்துடுது. இதே மாதிரி தொடர்ச்சியா நடந்ததால எனக்கு ஒரு கட்டத்துல இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. அதனால கண்டேராவை அவன் விருப்பப்படியே விட்டுட்டேன். ஆனா பெரிய தப்பு பண்ணிட்டேன் கௌதமா. எனக்கு இந்த தவறு புரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இன்னொருத்தங்க என் மகனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன். சமாதானம் பண்ண முயற்சி பண்றவங்களுக்கு தகுந்த நேரத்தை கொடுத்துருக்கணும், கொடுக்க தவறி இருக்க கூடாது. அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆனாலும் தோத்து போகவே இல்லை, களைச்சு போகவும் இல்லை. இப்பதான் எனக்கு புரியுது, கண்டேராவ் என்கிட்ட நெருங்க முயற்சி பண்ணி அதுல அவன் ஜெயிக்கலன்னா எப்படி இருக்கும்னு இப்ப புரியுது. யாரோட முயற்சியை பார்த்து நீங்க உங்களோட தவற புரிஞ்சுக்கிட்டீங்க? யார் உங்களை இவ்ளோ பெரிய முடிவெடுக்க வச்சாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்க கௌதமா? உனக்கு உனக்கும் சீக்கிரமா தெரிஞ்சிடும் அது யாருன்னு. நிச்சயமா தெரிய வரும். யாரா இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதுதான். ஒரு அப்பாவா நீங்க உங்க மகனுக்காக நேரம் ஒதுக்குறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு பரீட்சையில கண்டேராவ் சிறந்த முறையில வெற்றி அடைவான். உங்க மகனை நினைச்சு நீங்க கண்டிப்பா பெருமைப்படுவீங்க. என்ன திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? இப்போ எதுக்காக அப்பா என்னோட பரீட்சையில உட்காரணும்? அவர் கோவமா என்ன பார்த்தாலே நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். நான் கேள்விக்கான பதில சொல்லலனா அப்புறம் அப்பா மறுபடியும் என் மேல கோவப்படுவாரு. எதுக்குமே நான் தகுதியே இல்லாதவன் சொல்லுவாரு. இளவரசரே, இன்னைக்கு உங்களுக்கு பரீட்சை இருக்குல்ல? இங்க பாருங்க, தயிரும் சர்க்கரையும் கொண்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட யாரு இதெல்லாம் கொண்டு வர சொன்னது? அட, இதெல்லாம் சொல்ற விஷயமா என்ன? நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது எனக்கு இது தெரியும். அது ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி தயிர் சக்கரை சாப்பிடுறது நல்லது. அப்புறம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பரீட்சையில நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க. அப்புறம் எங்க அம்மா ஒன்னு சொல்லுவாங்க, அகல்யா மத்தவங்களுக்கு ரொம்ப ராசியானவன்னு. அப்புறம் நான் யாருக்காவது தயிர் சக்கரை கொடுத்தேன்னா அவங்க வேலை நல்லபடியா முடியும்னுவாங்க. அப்படின்னா இன்னைக்கு நான் பரீட்சையில ஜெயிச்சிருந்தா அதுக்கும் நீதான் காரணமா இருப்பல்ல? தயிர் சக்கரை கொடுப்ப, பரீட்சையில ஜெயிப்பேன்னு சொல்லுவ. அப்படி சொல்லலனா நான் பரீட்சையில ஜெயிக்க மாட்டேன்ல? அச்சச்சோ. சரி இளவரசரே, நீங்க எப்பவாவது நாய் வாலை பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்கணும்ன்ற அவசியம் இருக்கா என்ன? அதுதான் பார்க்கலல்ல, அதான் உங்களுக்கு தெரியல. என்ன? அதாவது நம்ம நாயோட வாலை எத்தனை வருஷம் ஆனாலும் நேரா இரும்புல கட்டி வச்சாலும் அது கோணலாதான் ஆயிடுமா. நீங்களே பாத்தீங்களா? நான் உங்ககிட்ட எல்லாம் சுபமா நடக்கணும்னு சொல்ல வந்தேன்.
ஆனா நீங்க தலைகீழ பேசுறீங்க. தயவு செஞ்சு என் மேல கொஞ்சமாவது கருணை காட்டு. நீ பண்ற எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. உன் கையில நான் தயிர் சக்கரெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். நீ தயவு செஞ்சு என் முன்னாடியே வராத, புரியுதா? மத்தவங்களுக்கு நீ சுபமா இல்லையான்னு எனக்கெல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு நீ கொஞ்சம் கூட சுபம் இல்ல, புரியுதா? இப்ப இங்க இருந்து கிளம்பு. அகல்யா, நீங்களும் எங்க எல்லார் கூடயும் இங்க இருக்கீங்களா? இவ இவ பரீட்சையில உட்காந்து என்ன பண்ண போறா? சொல்லு. இல்ல வேண்டாம் அரசே, நான் இங்க இருந்து போறேன். இளவரசர் என்கிட்ட முன்னாடியே வெளியே போக சொல்லிட்டாரே. அத்தைக்கும் நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன பண்றது? ஆனா என் அம்மா தானே என்கிட்ட சொன்னாங்க, அது மனைவி எப்பவும் கணவனோட கஷ்டமான நேரத்துல அவனுக்கு துணையா இருக்கணும்னு. இன்னும் கல்யாண மண்டபத்துல இந்த வாக்கு தானே கொடுத்த. சரி, உள்ள போகலன்னா என்ன, நான் வெளியே நின்று கூட எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் இளவரசருக்காக இங்க இருந்தே பிரார்த்தனை பண்ணலாம்ல. அவர் பரீட்சையில ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறேன். இளவரசரே, இப்ப பரீட்சைய ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க இளவரசே, இப்ப சொல்ல போற ஸ்லோகம் எதோடது? ஆஷாடுஷ பிரதம் வியூஷே மேகமாலே ட்ருஷுஷ்ய வப்ரகீதா பிரணீதா கட் பிரக்ஷணிய தரிஷ. அட, இது மேகதூதமோடது. காளிதாசர் சொன்ன மேகதூது. அதேதான், நான் சரியான பதில சொல்லிட்டேன். இப்ப மகாபாரதத்திலிருந்து ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். மகாபாரதம் ரொம்ப பெருசாச்சே, எனக்கு முழுசா ஞாபகம் இல்ல. அதுல இருந்து குருஜி என்ன கேள்வி கேட்க போறாரு? வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன? இந்த கேள்வியை யார் கேட்டது? யார்கிட்ட கேட்டது? இதுக்கு பதிலா என்ன கிடைச்சது? அட, அன்னைக்கு குருஜி இத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு. இது ஆமா, இது யக்ஷரோட கேள்வி. சுலபமான பதிலாம் கூட. சொல்லுங்க இளவரசே, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமே. மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் இதை நான் உங்களுக்கு கத்துக் கொடுத்தேன். ஆனா இளவரசருக்கு எதுக்காக ஞாபகம் வரல? அரசர் உட்கார்ந்திருக்காருல்ல, அதான் எதுவுமே ஞாபகம் வரல. ஒருவேளை இளவரசர் இப்ப என்ன பார்த்தாருன்னா போதும், நான் அவருக்கு நிச்சயமா உதவி செஞ்சிடுவேன். இல்ல இல்ல, இது ரொம்ப தப்பாச்சே. பரீட்சையில யாருக்கும் உதவி செய்யக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம். ஆனா இளவரசர் என்னோட கணவராச்சே. அத்தை கூட என்கிட்ட சொல்லிருக்காங்க, அது கணவருக்கு உதவி செய்யறது ஒரு மனைவியோட கடமை. எந்த விதத்திலயும் அது தப்பாகாது.
சரஸ்வதி தாயே, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன இந்த தடவை என் கணவருக்கு உதவி செய்ய விடுங்க, சரியா? இளவரசே, இளவரசரே, யக்ஷரோட கேள்வி. யக்ஷர் புரியுதா? யக்ஷர் கேள்வி. யக்ஷரோட கேள்வி. யக்ஷரோட கேள்வி. யக்ஷர். அகல்யா, உனக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா? இது கஷ்டமான பதிலாச்சு. மருமகளுக்கு இதோட பதில் எப்படி தெரியும் அரசரே? இந்த கேள்விக்கான பதில அவங்க தான் கொடுக்கணும். வா அகல்யா, உள்ள வா. இந்த கேள்வி யாரு யாருகிட்ட கேட்டாங்கன்னு தெரியுமா? இது எனக்கு நல்லாவே தெரியும். யக்ஷருடைய கேள்வி இது. யுதிஷ்டர் கிட்ட யக்ஷர் தான் இந்த கேள்வி கேட்டாரு. அப்படின்னா இதுக்கு பதிலா என்ன சொன்னாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல? ஒருவேளை நான் இது சொல்லலன்னா பதில் எப்படி முழுமையாகும்? யுதிஷ்டர் என்ன சொன்னாருன்னா, அது வாழ்க்கையோட குறிக்கோள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறது. அதாவது பிறப்பு அப்புறம் இறப்புக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும். இதுதான் வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்க இளவரசருக்கு கத்து கொடுத்தீங்கல்ல, அப்ப நான் வெளியே உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்டேன். அதனால நான் கேட்டது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. கேட்டதிலே உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்கா? அற்புதம். கூர்மையான புத்தி உங்களுக்கு இருக்கு சின்ன மருமகளே. இப்போ அவ விஷயத்தை விட்டுட்டு கண்டேராவோட பரீட்சையை கவனிக்கலாமா குருஜி? ஒரு கேள்விக்கான பதில் தானே இவனுக்கு தெரியல. ஆனா அடுத்த கேள்விக்கான பதில சரியா சொல்லிடுவான். அடுத்த கேள்வியும் யக்ஷரை பற்றிய கேள்விதான். யக்ஷர் யுதிஷ்டிரர் கிட்ட கேட்டாரு பிறப்புக்கான காரணம் என்னன்னு. அப்ப யுதிஷ்டிரர் இதுக்கான பதிலா என்ன சொன்னாரு? ஒருவேளை இந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியலனா அப்பா கண்டிப்பா என் மேல ரொம்ப கோவப்படுவாரே. குருஜிக்கு முன்னாடியே என்ன போட்டு நல்லா திட்டுவாரே. இங்க பாருப்பா, பதில் சொல்லு. என்ன யோசிக்கிற? நீ எல்லாத்தையும் நல்லா படிச்சிருக்கல கண்டேராவ். ஒருவேளை அகல்யா இந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டானா அதுக்கப்புறம் எனக்கு தான் பெரிய அவமானம். அப்பா மறுபடியும் அவளை புகழ ஆரம்பிச்சிருவாரு.
சொல்லுங்க இளவரசே, நீங்க ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிறீங்க. இதோட பதில் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அகல்யா, உனக்கு இந்த கேள்விக்கும் பதில் தெரியுமா? தெரியுமே, அது யுதிஷ்டர். இங்க பாரு, இந்த கேள்விக்கான பதில் உனக்கு தெரியும்னா அதை எங்ககிட்ட சொல்லு. தெரியும். அது யுதிஷ்டர் என்ன சொன்னாருன்னா, அது நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற செயல்களுக்கு பலன் கிடைக்கிறது. இதுதான் ஒரு வாழ்க்கைக்கான தத்துவம். நான் எப்பவுமே குரு துரோணாச்சாரியாரா இருக்க முடியாது. ஆனா நீங்க ஏக்லவ்வினுடைய இரண்டாவது பிறப்பு. நான் உங்களுக்கு எப்பவுமே கல்வியை கத்து கொடுத்தது கிடையாது. இருந்தாலும் நீங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அற்புதம். அந்த சரஸ்வதியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. மகாபாரதத்தோட கேள்விக்கான பதில சொல்ல கண்டேராவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க வேணா வேற கேள்விகளை கேட்கலாம்ல? அதாவது கணக்கு கணக்கு பாடத்துல கேள்வி கேட்டா கண்டேராவு உடனே சொல்லிடுவான். ரொம்ப சிறப்பு சின்ன மருமகளே. அற்புதம். நான் என்னுடைய வாழ்க்கையில உங்கள மாதிரி ஒரு மாணவிய பார்த்ததே இல்ல. நீங்க குரு இல்லாமலே இவ்வளவு விஷயத்தை கத்துக்கிட்டீங்க. சிறப்பு. கண்டேரா உங்க மேல கோவமா இருக்காருன்னு எனக்கு தெரியும். அவரை நீங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்ணதுல நீங்க அறைக்கு வெளியில உட்கார ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியே எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க. ரொம்ப சிறப்பு அகல்யா. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, தாய் சரஸ்வதி தான் கண்டேராவுக்கும் உங்களுக்கும் சண்டை வர வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களோட இந்த திறமை எல்லாரும் முன்னாடி தெரியறதுக்கு, ஒரு புத்திசாலி ஈடுபாடோட இருக்கிறது, நிரந்தரமான முயற்சியில நம்பிக்கை வைக்கிறது. ஹோல்கர் வம்சத்தோட மருமக அகல்யா. நன்றி சரஸ்வதி தாயே. எனக்கே தெரியாம என்னோட கல்விய ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க. யாருக்குள்ள திவ்ய ஞானத்தோட ஈர்ப்பு இருக்கோ அவங்க தான் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பண்ண முடியும். உங்க சின்ன மருமக ரொம்ப கொடுத்து வச்சவ அரசே. அம்மா சரஸ்வதியை முன் வந்து அவளுக்கு கல்வியை கொடுக்கறான்னு தெரியுது. நான் இளவரசரை இன்னும் கோபப்படுத்திட்டேன். ஆனா நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு மட்டும்தான் நினைச்சேன் இளவரசே. நிஜமாதான். சபாஷ் அகல்யா. இன்னைக்கு மறுபடியும் நீ என் பங்குக்கான புகழ் எல்லாத்தையும் பறிச்சிட்டல்ல. அப்பா என்ன புகழ்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்பையுமே நீ கொடுக்கவே இல்லை.
நடுவுல வந்துட்டு. குருஜி, கண்டேராவ் கிட்ட இன்னும் கேள்விகளை கேளுங்க. இது வருஷத்தோட கடைசி பரீட்சை தானே, அப்போ கேள்வியை கேளுங்க. பரீட்சை முடிஞ்சிருச்சுமா. நான் இதுக்கு மேல என்னோட பதில சொல்ல மாட்டேமா. நில்லுப்பா. குருஜி, கண்டேராவ் சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை பயிற்சி குறைவா இருக்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நாள் பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் பரீட்சையை நீங்க நடத்துங்க. கண்டிப்பா அரசே. நான் என்னதான் நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் எல்லாமே தப்பாதான் ஆகுது. இதுக்கப்புறம் கோபமா இருக்கிறதுனால இளவரசரும் கண்டிப்பா என்கிட்ட பேச மாட்டாரு. இந்த தடவை அத்தை கூட கண்டிப்பா என்ன திட்டு போறாங்க. இதுக்கு மேல நாம எதை நினைச்சு அழறது? கை மீறி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? ராணியம்மா, இங்க உங்க அழக கூட்டுறதுக்கு எதையோ செஞ்சுட்டு உக்காந்துருக்கீங்க. நான் உன்னை அங்க பாத்துட்டு வந்திருக்கேன். அத பார்த்ததுக்கு அப்புறம் உங்க எதிர்காலமே அழியிற மாதிரி தெரியுதே. நான் துவாரகா ராணி இல்ல, பானா ராணி. அடக்கடவுளே, பானா ராணி நீங்களா? அப்போ துவாரகா ராணி எங்க இருக்காங்க? அத நான் உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல நீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எதனால துவாரகா ராணியோட எதிர்காலம் அழிய போகுது? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது வந்து இது கண்டேரா அகல்யாவை பத்தின விஷயம். இங்க பாருங்க, என்னோட குதிரையை கொண்டு வாங்க, நான் வெளியே போகணும். சரிங்க இளவரசே. கண்டேராவ், இந்த நேரத்துல குதிரை எடுத்துக்கிட்டு எங்க போற? நான் எங்க போனா என்ன, என்ன பண்ணா என்ன, யாருக்குமே அதை பத்தி கவலையே இல்லையே. இங்க பாரு, நான் சொல்றது கேளு கண்டேராவ். அது எப்படி கவலை இல்லைன்ற? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உன்னை தாக்க முயற்சி பண்ணாங்க கிராமத்துக்கு போகும்போது. அதுக்கப்புறம் இங்க கோட்டையில. நீ இப்படி தனியா வெளியே போக கூடாது. என்ன போக விடுங்கண்ணா, என்ன தடுக்காதீங்கண்ணா. கண்டேராவ், பொறுமையாரு, கொஞ்சம் அமைதியாரு, இப்படியே இரு. கோட்டைக்குள்ள இவ்ளோ பெரிய தாக்குதல் எப்படி நடந்துச்சு மருமகனே? அதுவும் இவ்ளோ கடுமையான பாதுகாப்பு இருந்தோம். ஆயுதத்தை எடுத்துட்டு இத்தனை பேர் எப்படி உள்ள வந்தாங்க? அது வந்து நிஜாமுடைய வீரர்கள் ரொம்ப முன்னாடியே இதை பத்தி திட்டம் போட்டிருக்காங்க. அவங்க உளவாளிங்க எப்பத்துல இருந்து இப்படி. மருமகனே, கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு தெரியாதத பதிலா நீங்க எனக்கு சொல்லுங்க. அரசர் பூனாவுக்கு போயிருந்தாரு. கங்குபா அண்ணா அகல்யா கூடவும் கண்டேரா கூடவும் சவுண்டில இருந்தாரு. இங்க நீங்களும் உங்க அப்பாவும் மட்டும்தான் மால்வால இருந்தீங்க. கோட்டையோட பாதுகாப்புக்கான பொறுப்பு உங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. நீங்க இங்க அடிக்கடி வந்து வீரர்கள் கிட்ட பேசுறத நான் பார்த்திருக்கேன். நீங்க இங்க வராம இருந்ததில்ல. அப்புறம் எப்படி எதிரிகளோட இத்தனை வீரர்கள் ஆயுதங்களோட நம்ம எல்லாருக்கும் நடுவுல இருந்திருக்காங்க? அது உங்களுக்கு தெரியாதுன்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்க என்னத்த சொல்றீங்க? உங்க மருமகன் மேல
உங்க சம்பந்தி மேல சந்தேகப்படுறீங்களா? இப்பவாவது என்ன ஆச்சுன்னு சொல்லு. இளவரசர்கிட்ட பேசணும். நிஜமா சொல்ல மாட்டியா? உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு. நான் உங்ககிட்ட சொல்றதுனால என்ன ஆகிட போகுதுண்ணா? அட விடுங்கண்ணா. கண்டேராவ், விடுங்கன்னு இப்படி சொல்றது சரியே இல்ல. என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லணும். அது வந்து அண்ணா ஒரு நிமிஷம். என்கிட்ட வேணாம், அவங்க கிட்ட சொல்லு. இங்க வாங்க. உங்க மருமகன் மேலையும் உங்க சம்பந்தி மேலையும் நீங்க சந்தேகப்படுறீங்களா? மருமகனே, நீங்க என் மகளோட கணவர். உங்க சந்தோஷத்துல அவ சந்தோஷம் இருக்கு. அதனாலதான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் எப்பவுமே உங்களை முன்னாடி கொண்டு வர முயற்சி பண்ணிருக்கேன். உங்க எதிர்காலத்தை அழகாக்க முயற்சி பண்ணிருக்கேன், இனிமேலும் பண்ணுவேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மருமகனே, கூட்ட கலைச்சு அதுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அதுக்கு தான் சொல்றேன், கூடு சரியா இருந்தாதான் அதுல ஒரு இடத்தை பிடிக்கிறதுல தனி சுவாரஸ்யம் இருக்கும். அதனால எனக்கு தெரியாம நீங்க எனக்கு பின்னாடி என்னை ஏமாத்தி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நான்... ஒரு நிமிஷம் ராணி. நீங்க என் மகன் குணர்ஜிய மிரட்டுறீங்களா? தனார்ஜி சம்பந்தி, நலன் விரும்பிகளோட எண்ணத்தை என்னைக்கோ சந்தேகப்படக்கூடாது. ஆனா கடந்த சில நாட்கள்ல நான் இங்க சில மாற்றங்களை பார்த்துட்டு தான் வரேன். என் கண் முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது என் மனசுல சந்தேகத்தை உண்டாக்குறதுக்கு போதுமானது. அதனால என் மனசுல இருக்கிற சந்தேகத்தை போக்குறதுக்காக வந்தேன். இப்ப நான் என்னோட சம்பந்தி அப்புறம் மருமகனை சந்தேகப்பட மாட்டேன். ஒருவேளை குணர்ஜி என்கிட்ட இந்த சம்பவத்துல உங்க 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல ஏதாவது உண்மை இருந்துச்சு, மலாரா ஹோல்கர் என்ன பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் உங்களை என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ராணி. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அப்படி யோசிக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. யாரை நான் நம்பி என் மகளையே அவங்களுக்கு கொடுத்தனோ அவங்க இந்த மாதிரி என் கணவனுக்கு ஆபத்தா இருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். இளவரசி போகாதீங்க, நில்லுங்க. நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? இல்ல இன்னும் நான் என்னலாம் கேட்கணும்? எல்லா இடத்துக்கும் நீ வந்துடுற, எனக்கு சரிசமமா இருக்க. எல்லார்கிட்டயும் நீ கண்டேராவை விட சிறப்பா இருக்கன்னு காட்டுற, ரொம்ப புத்திசாலின்னு காட்டிக்கிற. கண்டேராவு எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல, அதானே? அந்த இடத்துல மட்டும்தான் என்ன தவிர வேற யாருமே இல்ல. என்னோட கல்வி அதுலயே நீ வந்துட்டல்ல, எல்லாரையும் பாராட்டவும் வச்சுட்ட. இங்க பாரு, இன்னைக்கு நான் பரீட்சையில தோத்தன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். நீ மட்டும்தான் காரணம். இப்போதானே புரியுது?
தினமும் என்னோட அறைக்கு வெளியே எதுக்கு வந்து உக்காந்துட்டு இருந்தேன்னு? இல்ல இளவரசர், அப்படி யோசிக்காதீங்க. ஒரே ஒரு தடவை நான் சொல்றது கேட்டுட்டேன். நீங்க எல்லாரும் கேட்டாச்சு. நீ எவ்வளவு பெரிய ஞானி, மகான், சிறந்தவ. உனக்காக நான் கை தட்டணுமா இல்ல கேக்குறேன்? இதோ கை தட்டிட்டேன். இப்ப சந்தோஷமா? இப்ப நான் போலாமா? இல்லனா வித்வான் அஹல்யா கிட்ட அனுமதி கேட்கணுமா? கண்டேராவ் தன்னோட மனைவி கிட்ட இப்படி பேசக்கூடாது. அண்ணா, நீங்களாவது இவளுக்கு சாதகமா பேசாம இருங்களேன். உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது. இவ ரொம்பவே புத்திசாலி. எப்ப பார்த்தாலும் இவ என்னை விட சிறந்தவன் காட்டணும்னு முடிவு பண்றா. நான் பரீட்சை எழுதிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு இவ எனக்கு பின்னாடி வந்து நிக்கிறா. அண்ணா, நீங்க சொன்னதால நிறைய வாட்டி இவகிட்ட சமாதானமா பேசியிருக்கேன். ஆனா இதுக்கு மேல முடியாது. ஏன்னா இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கண்டேராவ் சொல்றது கேளு. இங்க பாருங்க ராணி, இந்த மாதிரி எப்பவுமே நடக்காது. நாங்க அந்த அளவுக்கு மோசமானவங்க கிடையாது. ரொம்ப நல்ல விஷயம்தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம 2 பேரோட குறிக்கோள்ல இது வரைக்கும் எந்த வித்தியாசமும் வரல. நம்ம கொள்கை என்னைக்கும் அதேதான். இது வரைக்கும் நாம என்ன பண்றோமோ இதுக்கப்புறமும் அதேதான் பண்ணணும். கண்டேராவ் எந்த விதத்திலையும் சிம்மாசனத்துல உட்கார தகுதியானவர் இல்ல. அதனால கண்டேராவ் சிம்மாசனத்துல உட்காரக்கூடாது. இந்த விஷயத்த நாம அடிக்கடி அரசர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவரும் இதை ஒத்துக்கணும். அவரோட பையன் மால்வாவோட அரசரா இருக்க தகுதி இல்லாதவர். இது போதும். இதுக்கு மேலையும் நாம எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு தடவை அரசரோட பார்வையில கண்டேராவ் தகுதி இல்லாதவர்னு தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம வேலை தானாவே நடக்கும். ஏன்னா கண்டேராவுக்கு அப்புறம் என்னோட மருமகனை தவிர வேற எந்த வாரிசும் இல்லையே. இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க ராணிம்மா. கண்டேரா பலவீனமா இருந்தா என்னவா? அதான் இன்னொருத்தர் இருக்காங்களே, அவங்களுக்கு புது இறகு கிடைக்க போகுதே. இளவரசர் எப்பவும் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. நான் உண்மையை சொல்லவா, அவரு தப்பா நினைக்கிறாரு. அவருக்கு நான் உதவி செய்ய மட்டும்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை அகல்யா. அவனுக்கு முன்கோமும் எப்பவுமே ஜாஸ்தி. உங்களுக்கே தெரியும்ல. கொஞ்ச நேரத்துல அவனோட கோபம் போயிடும். அப்புறம் அவன்கிட்ட பேசுங்க. ஆனா இளவரசருக்கு கோபம் குறைஞ்சாலும் என்கிட்ட பேச மாட்டாரு. நீங்களே பாருங்க. ஒன்னு சொல்லவா, நான் இங்க வந்ததுல இருந்து அவர் இப்படிதான் பண்றாரு. அது சரி, என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட அவன் எப்படி பேசாம இருக்கான்னு நானும் பாக்குறேன். நிஜமாவா? இப்படி பண்றதால இளவரசர் சமாதானம் ஆயிடுவாரா?
இதுல பயப்படுற விஷயம் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது எதிர்பாராத விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அகல்யா 4 விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு பரீட்சையில பதில் சொல்லிட்டா, அவ்வளவுதான். கடுக மலையாக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? கண்டேரா போனதுக்கு அப்புறமா சிம்மாசனத்துக்கு வேற வாரிசு இல்லைன்னு தானே நினைக்கிறீங்க? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அகல்யாவோட திறமை, புத்திசாலித்தனம், அப்புறம் ஞானம் அவளை வாரிசா ஆக்கிடக்கூடாது. என்ன யமுனாக்கா, ஒரு பொண்ணு ராஜ்யத்தோட வாரிசா இருக்கிறது சமுதாயத்துக்கு எதிரான விஷயமாச்சே. அகல்யாவோட சந்தோஷத்துக்காக அரசர் இது நாள் வரைக்கும் விதிமுறைகளுக்கு எதிரா நிறைய செஞ்சிருக்காரு. மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, அகல்யா ஆரம்பத்திலிருந்தே அரசருக்கு ரொம்ப செல்ல பொண்ணா இருந்திருக்கா. அரசர் ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட மருமகளை புகழாம இருந்தது கிடையாது. அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அரசர் கொஞ்சம் வித்தியாசமானவரு. யாருமே செய்யாதத நம்ம அரசர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அகல்யாவோட ராஜகுணம் அரசருக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்னைக்காவது ஒரு நாள். யமுனாக்கா, போதும். நான் தான் சொன்னேன்ல, 9 வயசு பொண்ணுகிட்ட இவ்ளோ பயப்படணும்னு அவசியம் இல்ல. அரசரே, அவரை விட்டு தள்ளி போங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இந்த விஷயத்தை கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது. அந்த பொண்ணோட வயசை பத்தி நீங்க யோசிக்காதீங்க. அந்த அகல்யாவால தான் நிறைய தடவை நாங்க தோத்து போயிட்டே இருக்கோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.